ங்களும் எப்போ மனிதர் என்று அபிமானித்து வருகிறவர்கள் இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த காலத்திலிருந்து அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய மகான்கள், ஞானிகள், அவதார புருஷர்கள் தோன்றி சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அதன் பின் அந்த மகான்களினுடைய சமாதிக்கு பின் அந்த மார்க்கமானது மதமாக மாறி அதில் உட்பிரிவுகள் உண்டாகி ஸ்தானமானங்களினுடைய அந்த காரணத்தினால அது நலிவடையவும் செய்கிறது. இப்படி இருந்த காலத்துல இதை பார்த்த ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சித்த சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சித்த வித்தை அப்படிங்கிறது பல்வேறு ஞானிகளால் பல்வேறு பெயர்களில் வேற வேற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டு அதனுடைய திசை மாறிய அந்த நேரத்தில் அதை நெறிமுறைப்படுத்தி மக்கள் அனைவரும் அந்த பேரின்ப வீட்டின் அடையணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல அதற்கு பேர் சித்த வித்தைன்னு கொடுத்து சித்த சமாஜத்தை நிறுவி இத சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதற்காக சித்த சமாஜத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்றோம் அப்படின்னா, இது வேத காலத்தில் ரிஷி வர்க்கங்கள் பயன்படுத்தி வந்த ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி சில சித்த வித்தியார்த்திகள் இமயமலை பகுதி போயிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதுக்கள்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க ஆசிரமத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா, நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி உங்களுக்கு எங்களை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு தெரியும், நீங்களாம் அந்த சித்த சமாஜத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, இமயமலையிலையும் ஒரு சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க இந்த ஞானிகள் எல்லாம் அங்கதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க ஞானிகளுக்காக நிறுவப்பட்ட இடத்துக்கு பேரும் அந்த சித்தாசிரமம் தான். இப்ப நமக்காக நிறுவப்பட்ட இடத்துக்கு பேரும் சித்தாசிரமம் தான். அப்போ அந்த கருணை அடிப்படையில நமக்கு உலக வாழ்க்கையில் இருந்தே ஞானம் பெறலாம் அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவத்தை முதல்ல உலகுக்கு உணர்த்திய அந்த பெருமை ஞானபிதாவையே சேரும். அப்படி இந்த சித்த சமாஜத்தை நிறுவி சித்த வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச சூத்திரத்தையும், நடவடிக்கை கிரமங்கள், உலக சேம பிரகாசிகை, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், இப்படின்னு அதோடு சேர்ந்து சில நூல்களை சாமி தொகுக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சாமி அதுக்கான காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா, தத்துவ அர்த்தம் கிரகிக்கப்படாத காரணத்தினாலதான் இந்த உலகத்துல அறியாமை அதிகமாகி மனிதர் என்று அபிமானித்து வருபவர்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தத்துவார்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு வார்த்தையை 4 விதமா சொல்லலாம். முதல் அர்த்தம் சப்தார்த்தம், அடுத்தது வாச்சியார்த்தம், அடுத்தது பதார்த்தம், அடுத்தது தத்துவார்த்தம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு திருமூலருடைய பாடல் மூலமா விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றோம். திருமூலர் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, விளக்கை பிளந்து விளக்கை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கை தூண்டி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்கட்கு விளக்குடையான் கழல் மேவலுமாவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இது ஜென்ரலா இதுல உள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சப்தத்தை வச்சு கிரகிச்சோம் அப்படின்னா, இது ஒரு விளக்கு சம்பந்தமான பாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேரு சப்தார்த்தம். சப்தத்தை கிரகிச்சு அதுல இருந்து நம்ம ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வாக்கியார்த்தம். விளக்கை பிளந்து விளக்கை ஏற்றி அப்படின்னா விளக்க பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா அது வாச்சியார்த்தம்.
பதார்த்தம் அப்படிங்கிறது இந்த பண்டிதர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். இது நல்ல விளக்க கெட்ட விளக்க பிரிக்க சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்ட ஒரு புரிதல்ல வருவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல்ல சொன்ன அந்த 3 அர்த்தமும் பொய்யாகி போகிறது. என்ன காரணம்? கடைசியா உள்ளதுதான் அந்த தத்துவ அர்த்தம். அந்த தத்துவார்த்தம் அப்படிங்கிறது யார் அந்த பாடலை எழுதினாங்களோ அந்த ஞானிக்கு மட்டும்தான் அந்த தத்துவம் தெரியும். அவரை தவிர வேற யாருக்கும் அந்த தத்துவத்தை கிரகிக்க முடியாது. அப்படி அந்த பாடலினுடைய அர்த்தம் என்ன சொல்லுது தத்துவார்த்தப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் என்பது விளக்காகும். 2ஆம் அத்தியாயத்துல அப்பா இந்த உடம்ப விளக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப விளக்கை பிளந்து விளக்கை ஏற்றி, அப்ப அந்த உடல்னு சொல்லக்கூடிய விளக்குக்குள்ள ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கு இருக்குது. விளக்கினுக்குள்ளே விளக்கை தூண்டி, அப்ப அந்த ஆன்மாவை தூண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அதுல எண்ணெய் திரி எல்லாமே நம்ம ஊத்தி இருந்தாலும் அந்த துருசுன்னு சொல்லுவாங்க. அதை அப்பப்ப நீக்கி நம்ம ஏத்திக்கிட்டே இருந்தாதான் அந்த விளக்கு கண்டினியூஸா எரியும். அப்போ நமக்குள்ளரையும் எண்ணங்கள் விசாராதிகள் அந்த துருசு போய் அடிக்கடி பிரம்மரந்திரத்துல போய் உக்காறதுனால அந்த பிரகாசம் நமக்கு கிடைக்காம போயிடுது. அப்ப அதை தூண்டணும். அப்ப விளக்கினுக்குள்ளே விளக்கை தூண்டி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்கட்கு, அதை தூண்டுறதுக்கான ஒரு டெக்னிக் சூத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த சித்த வித்தை பயிற்சியா இருக்குது. அப்படி இந்த பயிற்சியை மற்றவங்களுக்கு யார் ஒருத்தர் திறம்பட சொல்லி கொடுக்கக்கூடிய வல்லவரோ அவர் விளக்குடையான்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனோட சேர்ந்துருவார் அப்படிங்கிறதா இந்த பாடலினுடைய தத்துவார்த்தம். அப்போ இந்த தத்துவார்த்தம் ஏன் மறைஞ்சுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அரைகுறை ஞானம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் வேத இதிகாசங்களை படிச்சு அதனுடைய முழுமையான பொருளை உட்கிரகிக்காம இவங்களா ஒரு அர்த்தம் பண்ணி அதை நடைமுறையில கொண்டு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இங்க வர ஆரம்பிச்சது. அதுக்காக தான் சாமி என்ன பண்ணாருன்னா, இந்த சித்த வேதம்ங்கிற நூலை எதுக்கு வடிவமைச்சாங்க அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது வியாசர் போன்ற ரிஷிகள் பெருமக்களால உருவாக்கப்பட்டது. அந்த வேதத்தை நாம போய் இப்ப நேரடியா எடுத்து படிச்சோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் விளங்குமானா கண்டிப்பா அர்த்தம் விளங்காது. ஏன்னா அவர் அவருடைய அந்த ஞானத்துல தத்துவார்த்தமா அதை எழுதியிருக்கார். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல சாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வேதங்களுடைய உட்பொருளை அந்த உண்மையை சத்தியத்தை கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது நமக்கு புரிகிற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா கன்வெர்ட் பண்றாங்க. சிலபஸை சிம்பிளிஃபை பண்றாரு. அப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கப்பட்டதுதான் சித்த வேதம். எப்படி இதை ஒரு ப்ரூஃப் மூலமா நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 6ஆம் அத்தியாயத்துல மனித மிருக வர்ணனை அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது யார் மனிதர் யார் மிருகம் அப்படிங்கிறது. அந்த அத்தியாயத்தை வேதத்திலேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஜென்மனா ஜாயதே ஜந்து ஜந்துனாம் நரஜென்மம் துர்லபம் அப்படின்னு வேதத்திலேருந்து ஒரு வரி இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பிறப்பால் அனைவரும் மிருகங்களே, எல்லா உயிரினங்களும் மிருகங்கள் தான். அவருடைய தொழில் அந்த மனனம் நித்திய வஸ்து விவேகம் செய்து யார் மேல வர்றாங்களோ அவர்தான் மனிதராகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் அந்த 6ஆம் அத்தியாயத்துல அழகா அப்பா அந்த பட்சிகளினுடைய அந்த விசேஷ புத்தி அதை வச்சு நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்ம இதுவரைக்கும் பயணப்பட்டு ஆன்மீகத்துல எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம் இந்த உலக சேம பிரகாசிகையில சாமி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனித மிருக வர்ணனையை பத்தி சொல்லும்போது நம்ம பொதுவா அந்த குளங்கள்லாம் பார்த்துருப்போம். தண்ணி இருக்கும்போது அதுல மீன்கள் துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த குளத்தினுடைய அளவு தண்ணி குறைய 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 பார்த்தீங்கன்னா அந்த மீனினுடைய அந்த நடமாட்டம் குறையும். குறிப்பிட்ட காலத்துல தண்ணியே இல்லாம போயிடும் சம்மர் சீசன்ல. அப்போ அந்த மீன்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா திருப்பியும் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த மீன் வந்துடும். இது எப்படிங்கிறத சாமி தெளிவா உலக சீம பிரகாசிகளை கொடுக்குறாரு. அந்த மீன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய ஜீவனை அந்த தண்ணி லெவல் குறைய வாட்டர் லெவல் குறைய 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 இந்த ஜீவனை சிரசுக்குள்ள ஏற்றி நிறுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த தன்மை அந்த
தன்மை, சிறப்பு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால இவங்க தலைகீழா மண்ணுக்கு உள்ளார போய் அந்த தண்ணியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலம் அந்த உள் சுவாசத்தில் அந்த ஊர்த்துவ கதியிலே வாழ்றாங்க. அப்போ அந்த ஊர்த்துவ கதியிலேயே இருந்து எப்பொழுது மழை துளியோ இல்ல தண்ணீர் ஏதோ காரணத்தினால அந்த குளத்துல நிரம்பும் போது அதை தன்னுடைய அந்த சொந்த அறிவினால உணர்ந்து மறுபடியும் மேல வர்றாங்க அப்படிங்கிறார். இந்த டாபிக் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே சொல்லாத ஒரு டாபிக் இந்த உலக சேம பிரகாசிகையில இருக்கு. அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்போ அந்த தன்னுடைய ஜீவனை சிரசுக்குள் நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா அவங்கள ஒரு ஞானிகள் யோகிகளுக்கு சமமா சாமி வந்து இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறோம். ஆனா நம்ம அந்த நிலையை அடையல. அப்ப அவங்க ஏற்கனவே அந்த நிலையில இருக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, கரூர் பக்கத்துல நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் வந்து வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஆத்துல, அந்த காவேரி ஆத்துல ஒரு நாள் அவரு அப்படியே அந்த ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மெடிடேஷன்லயே உள்ளார அப்படியே அமர்ந்துட்டாரு. பல காலங்கள் கழித்து அந்த ஊர்ல மக்கள் வந்து இந்த மணல் எடுக்கிறதுக்காக, ஊத்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அது மம்பெட்டி பட்டு ஏதோ தலையிலேருந்து ஒரு ரத்தம் வந்துருச்சு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் பார்த்து அந்த இடத்துல தோண்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சு திருப்பியும் நடந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த யோகியினால் ஒரு ஞானியால் செய்யக்கூடிய விஷயத்த அந்த மீன்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய விசேஷ புத்தியை நம்ம என்னன்னு சொல்றது அப்படிங்கிறத சாமி அந்த இடத்துல ஹைலைட் பண்றாங்க. அடுத்தது இந்த உலக சேம பிரகாசிகை அப்படிங்கிறது அந்த சாமியினுடைய சொற்பொழிவு. அதாவது சாமி வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லையும் போய் சில சொற்பொழிவுகளை கொடுத்துருக்காங்க. அந்த சொற்பொழிவுகளை வந்து அங்கே நேரடியாக கேட்டவங்க எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சித்த சமாஜத்தில் கொடுத்து அதன் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த உலக சேம பிரகாசிகை. அதிலிருந்து சில விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா சாமி தொகுத்த அந்த சொற்பொழிவுல வந்து முழுமையா நம்ம விளக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்நாளே பத்தாதுங்கிற அளவுல தான் இருக்குது. அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில ஒரு டைம் வந்து சொற்பொழிவு கொடுக்கும்போது சாமி வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லா நான் சுத்தி வந்தேன், ஆனா தமிழ் படிச்சவங்கள யாரையும் பார்க்கல அப்படின்னோடனே அங்க ஒரு பெரிய அமைதி. என்ன இப்படி சொல்றாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வந்தேன், தமிழ் படிச்சவங்க யாரையும் பார்க்கலன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அப்பதான் சாமி அதுக்கான ஒரு தத்துவார்த்தம் விளக்குறாரு. தமிழ் அப்படிங்கிறது தான் தமிழ்னு மருவி போயிடுச்சு. தம் கூட்டல் உள். அப்ப தம் உள், தனக்குள் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்த யாரும் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும் இல்ல பாரதம்ங்கிற வார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே தத்துவார்த்தத்தின் உச்சகட்டம். எப்படின்னா இப்போ இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்த பேர் நம்மளுக்கு, ஆனா இதனுடைய உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதம். அப்ப பாரதம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பா அப்படிங்கிறது பாடல், ரா அப்படிங்கிறது ராகம், தா அப்படிங்கிறது தாளம். இதே தான் தமிழ்ல பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினுடைய இயல்பு, அந்த ஜீவன் ஆத்மா, அந்த ஜீவனானது மனமாக வரும்போது அசைந்து வருகிறது, அதுதான் இசை. இயல்பு அப்படிங்கிறது உயிர், அந்த அசைவு அப்படிங்கிறது மனம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த அகங்காரம் வந்து நாடகம். நாடகம் அப்படின்னா நாம வந்து பார்க்கக்கூடிய டிவிலேயோ மேடையிலோ பார்க்கக்கூடிய நாடகம் கிடையாது. இந்த அகங்காரம் இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரியும் காட்டுறது தான் நாடகம். அந்த ஒரு கனவுல தான், தூக்கத்துல தான் நம்ம வந்து சிக்கி இருக்கோம். அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பயிற்சி தான் சித்த வித்தை. அப்போ அந்த சொற்பொழிவுல அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் ஒரு சந்தோஷம் வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. அப்போ எந்த ஒரு மகான் ஞானியா இருந்தாலும் அவருடைய அந்த பாடல், அதனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி கிட்ட இருக்கும், இல்ல இன்னொரு ஞானி கிட்ட இருக்கும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அப்படி பார்க்க போகும்போது திருக்குறள்லையும் சில தத்துவார்த்தங்கள் இருக்கவே செய்யுது.
நிறைய தத்துவார்த்தங்கள் இருக்கு. அதுல இந்த சித்த வித்தைக்கு ரிலேட்டடா ஏன் இப்ப திருக்குறள் உதாரணம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் அத்தியாயத்துல சொல்லும்போது திருக்குறளை பத்தியும் திருவள்ளுவரை பத்தியும் சாமி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால அங்கே நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி ஒரு குறள் கொடுத்திருப்பாங்க. இது நார்மலா இப்ப நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வெளி விஷயத்த பேஸ் பண்ணியே இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் நேசமா இருக்கிறது, அறம்னா மற்றவங்களுக்கு கொடுக்கிறது, இப்படியே தான் இருக்கும். ஆனா இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய கீ திருமூலர்கிட்ட இருக்கும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படிம்பார். அப்ப அன்புங்கிற வார்த்தை சிவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த சிவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன் என்ன சீவன் என்ன வேறில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் சொல்லக்கூடிய அந்த உயிரை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. அப்ப அறம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினை அப்படிங்கிறது கொல்லாமை. அப்ப கொல்லாமைனா பிறிதொரு உயிரை கொல்லாமல் இருப்பது மட்டும்தான் கொல்லாமையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. அப்ப இந்த கொல்லாமைங்கிற அறத்தை எடுத்து எவர் ஒருவர் சரியாக வாழ்றாரோ அவருடைய உயிரை யமன் சென்று பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறார். அப்ப எல்லாரிடத்திலையுமே ஒரு ஆத்மா ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜீவனை கொல்லாமல் நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் சித்தவித்தை. அதை யாரு படிச்சு முறையா அந்த நிலைக்கு போறாங்களோ அவங்களோட உயிரை யமன் சென்று பிடிக்க மாட்டான். இதுதான் உண்மையான ஜீவகாருண்யம் அப்படின்னு உலக சேம பிரகாசிகையில அப்பா குறிப்பிடுறாரு. இதே மாதிரிதான் இன்னொரு குறள் இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ யாரு நீந்துறாங்களோ அவங்க இறைவனடியை சேர்ந்துருவாங்க, நீந்தாதவங்க சேர மாட்டாங்கிறாங்க. அப்ப நீந்துதல் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயமா, நம்ம போய் ஒரு ரிவர்ல ஸ்விம் பண்ணக்கூடியதா, இல்ல வேற எங்கேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் ஸ்விம் பண்ணக்கூடியதானா? இல்ல. நீந்துதல் அப்படிங்கிறது அது உள்முகமான அந்த சித்த வித்தை பயிற்சியை குறிக்கக்கூடியது, உள்ளுக்குள்ளாரையே நீந்துறது. அப்ப யாரெல்லாம் இறைவனுடைய சேர முடியும்னா, நீந்த தெரிஞ்சவங்க மட்டும்தான் இறைவனுடைய சேர முடியும். அந்த நீச்சல் பிராக்டிஸ் தான் சித்த வித்தையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நீந்தும் போது நாம் இறைவனடியை சேர்ந்து விடுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தத்துவார்த்தமா திருக்குறள்ல இருந்து விலகுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, திசைகளை பத்தி சொல்லும் பொழுது அருமையா விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. அது வேதத்துல எங்க ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாந்தித்யே ருத்ரம் ஜப்பியம் வசியம் பூர்வ முகோத்திதம் தட்சிணே மாரணம் புரோக்தம் பட்சி மேது தனாகமம் அப்படிங்கிறது ஒரு வேதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வெளிப்படையா ஒருத்தர் படிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், தத்துவ ஞானம் இல்லாத இருக்கக்கூடிய ஒருத்தர் படிச்சாருன்னா அதை எப்படி மீன் பண்ணி நமக்கு கொண்டு வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வடக்கு முகமாக ஜெபம் செய்தால் அமைதி கிடைக்கும், தெற்கு முகமா ஜெபம் செய்தால் இறந்து விடுவோம், கிழக்கு முகமா ஜெபம் பண்ணும்போது வசியம், உலகத்துல சொல்றாங்க இல்லைங்களா வசியம் பண்றேன்னு, அந்த வசிய சக்தி கிடைக்கும், மேற்கு முகமா பண்ணும்போது நமக்கு பொருள் அதாவது தனம், அதாவது வெளியில இருக்கக்கூடிய பணம் வரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. அதை சாமி அதை சொல்லிட்டு இந்த தவறான புரிதல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு தத்துவ அர்த்தம் அடுத்ததா சொல்றாரு. என்ன அப்படின்னா, சாந்தித்தியே ருத்ரம் ஜப்பம் அப்படின்னா வடக்கு நோக்கி ஜெபிக்கும் போது நமக்கு உண்மையான சாந்தி கிடைக்கிறது. சித்த வேதத்தினுடைய கூற்றுப்படி நம்முடைய சிரசு அப்படிங்கிறது டாப்பு வடக்கு, கீழ்முகம் தெற்கு. அப்போ இந்த புருவ மத்தியிலிருந்து சலனப்பட்டு மனமாக உலகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி உள்ளில் அடங்கி மேல்முகமாக செல்லும் போது அங்க வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்துல போய் சேரும் பொழுது அந்த உண்மையான அமைதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுதான் சாந்தித்யே ருத்ரம் ஜப்பியம். வசியம் பூர்வ முகோதிதம் அப்படின்னா, வசியம்னா இந்த ஜீவனானது சலனப்பட்டு மனமாக உலகமாக
அது இது என்று சொல்ல விசாராதிகளால் கிடக்குது. அது நம்ம ஜெபம் பண்ணி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வசியப்பட்டு உள்நோக்கி இழுக்கப்படும். அதுதான் வசியம் பூர்வ முகோதித்தம். பூர்வம் அப்படின்னா கிழக்கு, அதுதான் உற்பத்தி ஸ்தானம். அந்த பக்கம் போகும்போது நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும். தட்சிணே மாரணம் புரோக்தம் அப்படின்னா அந்த ஜீவன் சலனப்பட்டு நாசி வழியாக பஞ்சேந்திரியங்கள் வழியாக தொடர்ந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது மரணம் அப்படிங்கிறது சம்பவிக்கும். அப்போ அது தட்சிணே மாரணம் புரோக்தம். அதான் தெற்கு முகம். ஏன்னா சித்த வேதத்துல திசைகளை பத்தி சொல்லும்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு மூன்றுமே பூர்வ மத்தியம்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு மட்டும்தான் கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறத தெளிவா சாமி சொல்லியிருக்காரு. அப்ப பட்சிமேது தனாகமம், மேற்கு திசை நோக்கி தெரிவிச்சா தன ஆகமம் கிடைக்கும். அப்படின்னா என்ன தனம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தனம் அப்படிங்கிறது சித்த வேதத்தினுடைய கூற்றுப்படி அந்த ஜீவன், அந்த பெட்டியை உதாரணமா வச்சு சொல்லியிருப்பாங்க. எப்படி பணத்துல பெட்டி தீர்ந்து போச்சுன்னா அந்த பணத்தை தூக்கி போட்டுருவோமோ, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவன் தீர்ந்து போச்சுன்னா இதையும் தூக்கி போட்டுருவாங்க, புரோஜனம் இல்லாம போயிடும். அப்ப அந்த தத்துவார்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்முகமான அந்த பயணம், உள்நோக்கி அந்த வித்தை, அதான் அந்த பிரம்ம வித்தை, மிருத சஞ்சீவினி, எவ்வளவோ பேர் இதுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாலும் அது ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளதான் அடங்கும். அது சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ள மட்டும்தான் அடங்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த தத்துவார்த்தங்களை சாமி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல அந்த சொற்பொழிவுகள்ல சொன்னதை தான் இங்க இந்த புத்தகமா நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப திசைகளா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை முறையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இங்க ஒரு டீட்டெயில சாமி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது குணங்களை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வாழ்க்கை முறையை மூணா பிரிக்கிறாங்க சாமி. ஒன்று இயற்கைக்கு அடிமைப்பட்ட அஞ்சிய வாழ்க்கை, இன்னொன்று இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இயற்கையை வென்ற வாழ்க்கை. இப்போ என்ன டிஃபரன்ஸ் இங்க என்ன நம்மளுக்கு அந்த வித்தியாசம் அப்படின்னு சாமி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கையோடு ஒத்து வாழாம அதுக்கு எதிராக வாழ்றது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு பழக்கம் மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடிய நமக்கு உண்டு. அதுல ஒன்று ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உடை உடுத்துதல். மற்ற ஜீவராசிகள் எல்லாமே உணவு, உறக்கம், உறவு, இது மூன்றும் இயற்கையானதுங்கிறதுனால அதை மூணை தாண்டி அவங்க மைண்ட்ல வேற எதுவுமே இருக்காது. ஆனா மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடிய நமக்குள் இந்த உணவு, உறவு, உறக்கம்ங்கிறது இயற்கையானதுங்கிறது தெரிஞ்சும் இதை தாண்டி ஆடை, ஆபரணம், இதை தாண்டி நம்மளுடைய சொத்து, அதிகாரம், பதவி, அந்தஸ்து இப்படின்னு இந்த ராகத்வேஷம் மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ அதை தான் சாமி என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த இயற்கைக்கு அடிமைப்பட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இயற்கைக்கு பயந்து இந்த இடத்துல சில வேலைகளை செய்யறோங்கிறார். அதாவது நம்ம விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இல்லை சயின்ஸ்ல நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு சொல்லி இயற்கைக்கு எதிராக சில விஷயங்களை செய்யறோம். ஆனா அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அறியாமையில நம்மளை கொண்டு போய் துன்பத்தை தான் கொடுக்குது. எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏசி நார்மலா எல்லா வீட்லயுமே பயன்படுத்துறாங்க. வெக்கையா இருக்குது, இல்லாம இருக்க முடியலன்னு சொல்லி கிராமத்துல கூட ஏசி வந்துருச்சு. இந்த ஏசியினுடைய பயன்பாடு என்ன நடக்குது உடம்புல அப்படின்னு மருத்துவ ரீதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாடியோடைய டெம்பரேச்சர் நார்மலா 37 டிகிரி. அந்த 37 டிகிரிக்கு குறையும் போது, வெளியில இந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் குறையும் போது என்ன பண்ணும்னா, இந்த உடல் இந்த உயிராற்றல் இந்த டெம்பரேச்சரை மறுபடியும் இந்த 37க்கு ரைஸ் பண்றதுக்காக உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் அதிகப்படியா இயக்க ஆரம்பிக்குது. அப்ப இயற்கையாவே நம்மளுடைய அந்த உயிராற்றல் அப்படிங்கிறது ஏசி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நேரமும் விரயமாகி போய்கிட்டே இருக்குது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கண்டுபிடிச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிப்பாங்க. போய் அவங்க ஒரு விவசாய பெருங்குடி மக்களாக இருந்தால் அந்த வயலில் போய் தேவையான வேலைகளை பார்ப்பாங்க. வெயில் நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. திருப்பியும் மாலையில் சூரியன் மறைஞ்சோடனே வீட்டுக்கு சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த அறிவியலினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு நம்மளுடைய நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு நம்மளுடைய இறையாற்றலை அந்த தூக்கத்தையும் கெடுத்து நோய் தான் வரவழைச்சிட்டு இருக்கோமே தவிர ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கோமாங்கிற ஒரு சாத்தியக்கூறே இல்லாமல் போயிடுச்சு.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் பெருமக்கள் சொல்லும்போது மொத்தம் உலகத்துல 4448 ஆரோக்கிய குறைவுகள். இதுல இந்த 8 வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளார வாழக்கூடியவர்கள், நீர்வாழ் உயிரினங்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிணறு தோண்டும் போது பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தேரை, தவளை இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு வென்டிலேஷன், காத்தோட்டம், இன்ஹேல் எக்ஸ்ஹேலுக்கு வந்து ஒரு காத்தோட்டம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு எதுவும் ஆகாரம் இருக்காது, தண்ணியும் இருக்காது. அந்த மூணும் இல்லாத இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இயற்கையோடு இணைந்தவர்கள். அந்த தவளையா இருக்கட்டும், தேரையா இருக்கட்டும், இல்லை மீனா இருக்கட்டும், அந்த இயற்கையா ஏற்படக்கூடிய அந்த வெப்பம், அந்த தட்ப வெப்பநிலையை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்றதுனால அவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு 8. அடுத்தது 40 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்துல பறக்கக்கூடிய பறவை இனங்கள். அவங்களுக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜில் இயற்கையை ஒட்டி வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு வந்து 40. அடுத்தது இந்த கால்நடைகள், நம்மளோட இருக்கக்கூடிய இந்த கால்நடைகள், ஆடு மாடு குதிரை என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவிகள், அவங்களுக்கு வந்து 400. இப்போ இதெல்லாம் போக மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4000 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடிய நமக்கு தான் இந்த 4000 வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அறிவியலுடைய முன்னேற்றம்னு சொல்லி எவ்வளவோ மிஷினரிஸ், அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஆனா சாமி சொன்னபடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அங்க போக வேண்டிய ஒரு கட்டாயமே இருக்காதுங்கிறதான் உண்மை. எப்படி இதை வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ட்ரெஸ் கோடில் ஆரம்பிச்சு ஒரு கணவன் மனைவி உறவுல இருந்து உணவுல இருந்து எல்லாமே நமக்கு வகுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஞானபிதா வந்து பரம்பொருள், அவரை எதிர்த்து இனிமேல் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த உடை விஷயத்தை எடுத்துக்கோமே. அப்போ உடை உடுத்துதல் தவறுன்னு சொல்றாங்க, ஆனாலும் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை அனுசரித்து தான் சில விஷயத்த சொல்லுவாங்க ஞானிகள் வந்து. அவங்க ஞானம் அடைஞ்சு இருந்தாலும் அப்ப உலகத்துக்கு அனுசரித்து ஏதோ ஒரு துணி போத்த வேண்டிய கட்டாயம் இங்க இருக்குங்கிறதுனால நமக்கு கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு, இதுதான் அந்த நடவடிக்கை கிரமங்கள்ல அந்த ஆடையை பத்தி சொன்ன விஷயம். இன்னொன்று, நம்மளுடைய இந்தியாவுக்கு, இந்தியா மலேசியா போன்ற நம்ம நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலைக்கு வெண்மையான பருத்தி ஆடை ரொம்பவும் சிறந்தது. இந்த வெண்மையான பருத்தி ஆடையை நம்ம தொடர்ந்து அணியும் போது அந்த நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இதுதான் திருமூலர் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன், உடம்பை வளர்க்கும் உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த உடம்பை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாற்றி நம்மளை இயற்கையோட இணைந்த வாழ்க்கைக்கு சாமி இங்கே வந்து ஒரு செட்டப் வந்து கொண்டு வர்றாரு. அப்போ இந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த உடலினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஏன்னா சித்த வேதத்துல 3மே சொல்லியிருப்பாங்க. இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையும் இருக்கு, இயற்கையோட இணைந்த வாழ்க்கையும் இருக்கு, இயற்கை வென்ற வாழ்க்கையும் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற வரைக்கும் இதை வந்து காப்பாற்றி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு வாழைக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இறைவனுடைய படைப்பு சத்தும் அசத்தும், விஷமும் அமிர்தமும் சேர்ந்துதான் படைப்பே இருக்கும். இதுல இந்த அமிர்தம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள், இந்த விஷம் அப்படிங்கிறது அதை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். அப்ப எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது தேவைப்படும் அப்படின்னா, ஒரு அந்த பழம் வந்து பூவாகி காயாகி கனியாகி முதிர்ற வரைக்கும் அந்த தோல் அப்படிங்கிறது அதை பாதுகாக்கிறதுக்காக தேவை. எப்போ அது முதிர்ந்து அந்த நிலையை அடைஞ்சிருதோ அப்போ இந்த தோல்ங்கிறது அவசியமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த உடலை பாதுகாக்கக்கூடியது இந்த இயற்கையோடு ஒத்து சாமி சொன்னபடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து எப்போ ஜீவேஸ்வர ஐக்கியம் அடைந்து மேலே போகிறோமோ அப்போ இந்த உடலினுடைய தன்மை உடலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கூட போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூர் ராமசாமி ஐயா சொன்ன ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போது பயிற்சி பண்ணி இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்துட்டேன், இந்த உடல் வந்து எனக்கு ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட இருந்த ஒரு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, எப்படி இந்த உடல் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, எப்படி அது சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன உதாரணம், நாம் இந்த கரையில் நிற்கிறோம், அந்த கரைக்கு போகணும்,
அப்போ ஒரு படகு தேவைப்படுது, அந்த படகுல போறோம். படகு அந்த கரைக்கு போயிட்டு திருப்பியும் அந்த அந்த ஓடத்தை எடுத்து நான் தலைமையிலேயே சுமந்துட்டு போனேன்னா என்னை என்னப்பா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது நாம் உயர்நிலை அடையும் வரைக்கும் நாம் சர்வ ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்போ நாம் உயர்நிலை அடைகிறோமோ அப்ப அது தேவையில்லை, அது அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அது நமக்கு புரியுமா அப்படின்னா தெரியாது. எப்போ அந்த நிலையை அடைகிறோமோ அந்த உயர்நிலை அடைந்தவர்களுக்கு அது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கை. சரி, மற்ற விஷயங்களும் இங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாமி இந்த உணவு விஷயத்துல கூட இங்க சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சத்து உள்ளது சத்து இல்லாதது ரெண்டையுமே சேர்ந்து நம்ம கலந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த நோயினுடைய தன்மை அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமானார் கூட இதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு அரிசி சாதத்தை பொறுத்தளவு சமைச்சோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள அதுல இருக்கக்கூடிய அந்த பிராணன் எவாபரேட் ஆகி போயிடும். அப்ப அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அதை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க அப்படிங்கிறாரு. அப்ப சாமிங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிஞ்ச அளவு இந்த இயற்கை உணவுகள், காய்கறிகள், பழங்கள், இது போன்ற அந்த இயற்கை உணவுகளை ஒரு வேளையாவது சேர்த்துக்கங்க அப்படிங்கிறத வலியுறுத்துற மாதிரி தான் இந்த வரிகள் உலக சேம பிரகாசிகையில இருக்குது. அப்போ சமைத்த உணவை காட்டிலும் சமைக்காத உணவு, நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சத்து உள்ள பொருளோட சத்து இல்லாத பொருட்களையும் நம்ம சேர்த்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல சத்து இல்லாத பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு நம்மளுடைய இந்தியா மட்டும் இல்ல, குளோபல் டோட்டலா வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சர்க்கரை அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலோ ஏதாவது ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா அந்த விரல்களை எடுக்கிறது, கால்களை எடுக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு என்ன ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மிளகாய் பவுடர், பச்சை மிளகாய். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்தது மிளகும் இஞ்சியும் தான் காரத்துக்காக பயன்படுத்தி இருந்தாங்க. இது இந்த அந்நிய நாட்டில இருந்து இந்தியாவுக்குள்ள பிசினஸ்க்காக வரும்போது அவங்களால ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மிளகாய், இந்த விஷயங்கள்லாம். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிடும்போது உடனே போய் நர்வ்ஸ்ல போய் அது டாக்ஸிக் ஆயிடுது. அப்போ நர்வ்ஸ்ல அந்த இயக்கத்தை தடை பண்ணும் பொழுது அதெல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. சரி, இதை ஏன் நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னா, சாமி அதை 2ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாப்பாடை நம்ம சமைக்கும் போது மிளகு, மல்லி இதை வச்சு அம்மியில அரைச்சு சாப்பிட்றதான் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அப்ப நமக்கான காரத்துக்கான உணவு அப்படின்னு பார்க்கும்போது அது மிளகு தான். மிளகாய் நமக்கான உணவு கிடையாது. அப்போ தெளிவா சாமி அந்த உணவு விஷயத்திலையும் நமக்கான அந்த ஒழுக்கத்தையும் ஒரு உண்மையையும் தெளிவா கொடுத்துருக்காங்க. இப்படி சித்த வேதத்தையும் சாமி எழுதிய மற்ற நூல்களையும் பார்க்க அந்த தத்துவார்த்தம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போகுது. இருந்தாலும் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த சில விஷயங்களையும் நம்ம உலக சேம பிரகாசிகை சித்தவேதம் முதலியவற்றில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் தான் நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா சாமியினுடைய சொற்பொழிவுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்தத்தையும் சாமி சொல்லவே செய்கிறாங்க. இந்த ராமாயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராமன் அப்படிங்கிறது பிராணன் சொல்லக்கூடிய ஜீவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அயனம் அப்படின்னா வழி அப்படின்னு பொருள். அப்ப அந்த ஜீவனுடைய சரியான வழி எது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவார்த்தம் தான் ராமாயணம். அப்ப அந்த ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணன் என்ன பண்ணுதுன்னா, தெற்கு முகமா கீழ்முகமா கொஞ்சம் கொஞ்சமா போய் சலிச்சு போயிட்டு இருக்கு. அதுதான் ராவணன் இலங்கையிலேருந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தியை, சீதையை எடுத்துட்டு போறதா சொல்றாங்க. அப்போ இந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது இது மரணத்துல கொண்டு போய் விட்டுருங்கிறதுக்காக அந்த அனுமாரனுடைய துணை கோர்றோம். அனுமார் அப்படிங்கிறது வாயுபுத்திரன். அப்ப அந்த மனதின் மூலமாகவே திருப்பியும் மனதை உள்ளார எடுத்து போகக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படி நாம் இந்த மனதை உள்முகமாக திருப்பி சேர்க்கும் போது அங்க நம்ம அந்த அந்த ராமாயணத்தினுடைய உண்மையான விஷயம் நிறைவு பெறுகிறது. இதுவும் பாத்தீங்கன்னா சாமிகளுடைய அந்த சொற்பொழிவுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான்.
அடுத்ததா இப்போ இந்த வித்தையை பத்தி பாத்தீங்கன்னா சாமி இதுல குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ராஜ வித்யா, ராஜகுய்யம், இப்படி நிறைய பேர் வந்து சித்த வித்தைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை தான் மாறுமே தவிர அதனுடைய அர்த்தம் வந்து ஒன்று தான். ராஜ வித்யா அப்படின்னா வித்தைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியது இந்த சித்த வித்தை. ராஜகுய்யம் அப்படின்னா ரகசியங்களில் எல்லாம் ராஜ ரகசியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த வித்தை. பவித்திரம், அதாவது வந்து நம்ம செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வ சித்தியையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்த வித்தையினுடைய மதிப்பு அப்படிங்கிறத சாமி வந்து நிறைய இடங்கள்ல எடுத்து சொல்லவே செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த கூடஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் கூட ஈஸ்வரனுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒய்எஸ்எஸ் கெரியாவில் டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த புருவ மத்தியத்தை வந்து அந்த கூடஸ்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லா வேதங்களா இருக்கட்டும், இல்லை இதுவரைக்கும் உலகத்தில் எழுதப்பட்ட ஆன்மீக நூலா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரே பழம் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே ஒரு ஜூஸா எடுத்து குடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்திலே வந்து ரத்தத்துல வந்து கலந்துரும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த சித்த வேதம். அப்ப வேதங்களினுடைய உட்பொருளை எல்லாம் எடுத்து நமக்கு புரிகிறபடி ஒரு கருணையோட வந்து சாமி இதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ எதுக்காக இதனுடைய மேன்மை இந்த இடத்துல சொல்றது அப்படின்னா இது வந்து ஒரு மதிப்பு கூட்டுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு கிடைத்த அந்த பொருளை, நமக்கு கிடைச்ச அந்த விஷயத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு உத்வேகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமா வந்து ஒருத்தர் வந்து சித்த வித்தை பயிலணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அடிப்படையில பிராமணர் என்று அபிமானித்து வரக்கூடிய அந்த இனத்துல பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் 12 வருஷம் குருகுலத்துல போய் தங்கி இருக்கணும். அந்த குருகுலத்துல தேவையான வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். திருமணம் பண்ணியிருக்க கூடாது. இவ்வளவு கண்டிஷன்ஸையும் தாண்டி அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தரையோ 2 பேரையோ செலக்ட் பண்ணி மட்டும்தான் இந்த ரகசியமான இந்த சித்த வித்தையை வந்து காட்டி கொடுப்பாங்க. ஆனா சாமி வந்து அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லா ரூலையும் பிரேக் பண்ணி ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம்னு சொல்லக்கூடிய அந்த தீண்டாமை, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒழிச்சு ஒரு சோசியல் ரீஃபார்மரா, ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் உச்சகட்ட ஒரு ஆன்மீகவாதியாகவும் வந்து இந்த விஷயத்த வந்து விதைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வித்தையினுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்ட நாம எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் வந்து இந்த இடத்துல கூறப்படுது. ஆக இன்னைக்கு வந்து நாம இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்திலேருந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச விஷயம் இதுதான். மேலும் உங்களுக்கு சித்த வேதம் தொடர்பாகவோ இல்ல சாமி எழுதின மற்ற நூல்களில் இருக்கக்கூடிய தொடர்பாகவோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். முடிந்த அளவுக்கு விளக்குவதற்கு முயற்சி பண்றோம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்க ஐயா. ஐயா ரைட்டுங்க. ஏசியை வந்து அது வந்து எப்படி பாதிக்குதுங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்யா. ஓகே. சரி, அடுத்த லெவல் வந்து இந்த ஃபேனு, ரெண்டாவது வாட்டர் கூலருக்கு அது எப்படிங்க, அது எந்த வகையில் உபயோகிக்கலாம், இல்லை அதை பற்றி தங்களுடைய கருத்து. சூப்பருங்கய்யா. இப்போ பொதுவா வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றம் வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மின் சாதனங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தவிர்த்து வாழக்கூடியது சிறந்தது. இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த ஃபேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இது எல்லாம் வந்து நம்மளுடைய மனசுடைய பதிவு தாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல யூபிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நீங்க நைட்டு ஏதோ பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, யூபிஎஸ் வேலை செய்யலைன்னா அந்த ஒரு நாள் வந்து உங்களால மேனேஜ் பண்ண ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். என்னடா அது ஒரு நிம்மதியான தூக்கம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு. இதே ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அந்த யூபிஎஸ் சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அதுலயே பழகிடும். அதுக்கப்புறம் நீங்க ஃபேனே இல்லைன்னா கூட அந்த இடத்துல தூங்கிடுவீங்க. அப்ப இந்த மனசை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா ஏசியை கம்பேர் பண்ணும்போது ஃபேன்ல வந்து அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. பட் ரூமுக்குள்ள வந்து ஒரு காற்று ஓட்டம் நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். எப்படின்னா
ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் செவுத்துல இருக்கணும். அதோடைய சேம் ஆக்சிஸ்ல ஆப்போசிட்ல இன்னொரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கணும். ஒரு ம் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா வெளிக்காத்த வந்து எக்ஸ்டர்னல் ஏரை இழுத்து உள்ளார கொடுக்கணும். ம் இன்னொரு ஃபேன் வந்து ரிவர்ஸா இருக்கணும். உள்ளார இருக்கக்கூடிய அந்த காத்தை வெளில கொண்டு போகும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடியவர்கள் நார்மலா ஒரு இடத்துல அந்த வெளிமூச்சு வெளி சுவாசம் உள் சுவாசம் எடுக்கும்போது 8 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல வந்து 8 லிட்டர் தீர்ந்து போயிடும் அந்த இடத்துல உள்ள காற்று. ம் நல்ல தூய்மையான உள்ளார போக வேண்டிய அந்த காற்று. அப்போ ஒரு இடத்துல 2 பேரோ 3 பேரோ ஒரு பெட்ரூம்ல படுக்கும்போது அந்த நீங்க தூங்குற அந்த 2 3 நிமிஷத்துக்குள்ளாரவே அது வந்து நின்று போயிடுது, அந்த சர்க்குலேஷன் வந்து நின்று போயிடுது. அப்ப அந்த ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கய்யா. அடுத்து இந்த சரி கூலரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, ம் எப்பவுமே நம்ம உடம்புக்குள்ளார கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ம் 37 டிகிரி +−3 டிகிரிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, நமக்கு ம் டான்சில்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு தொண்டைக்கிட்ட. அதோடைய வேலை தேங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மூச்சுக்குழலும் உணவுக்குழலும் இந்த ஹார்ட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் ஒரே மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் லங்ஸுக்கு பிரியும். அப்ப உங்களுக்கு காற்றுலயோ இல்ல நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியிலயோ சாப்பாட்டுலயோ ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலை வந்து இந்த டான்சில்ங்கிற உறுப்புக்கு உண்டு. நீங்க அப்ப அந்த 37 டிகிரி +−ல எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களை பாதிக்காது. அதுக்கு மேல அதிக ரொம்ப சூடாகவோ ரொம்ப குளிர்ச்சியாவோ பொருட்களை தொடர்ந்து எடுத்தீங்கன்னா அந்த டான்சிலினுடைய பயன்பாடு குறைஞ்சு போயிடும். அப்ப இயல்பாவே உங்களுக்கு உள்ளுறுப்புகள்லாம் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால முடிஞ்ச அளவு வாயில ஊத்தி அந்த டெம்பரேச்சருக்குள்ள 37 +−3 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டும் சாப்பிடுவது சிறந்தது. இதுல ம் மெயினா அங்க ஹைலைட் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். அதுல வந்து ம் எக்ஸ்பென்ஸ் நாங்கள் வந்து ரீசனே எதுவுமே வந்து ஏத்துக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ம் நம்மளுடைய பிஹெச் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 7க்குள்ள மெயின்டைன் ஆயிட்டு இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தான் ஏத்துக்கும். அங்க நம்ம ஓஹோ அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நீங்க கடையில வாங்கி குடிக்கிற எல்லாமே பிலோ 5 பிலோ 4 ஆசிட். ஆசிட்டை நீங்க எடுத்து குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கன்செப்ஷன் உள்ளார எடுத்துக்கிட்டு எலும்புகள் இருக்கு இல்லையா, எலும்பு மஜ்ஜையில எல்லாம் அதுக்கு ம் தேவையான அந்த பிஹெச் ரைஸ் பண்றதுக்காக அங்கெல்லாம் போய் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஓஹோ இன்னைக்கு நிறைய பேத்துக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இது வந்து இந்த டிஎம் வாட்டர்னு சொல்லி குடிக்கிறாங்க பாருங்க, அதுக்கே இது பொருந்தும். ஆக்சுவலா ம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு நார்மலா போர் தண்ணி அந்த மாதிரி குடிச்சுக்கிறாங்க. இந்த ம் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டிஎம் வாட்டர் தான் ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அமையுது. அதுல ம் உள்ள மினரல்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா மினரல்ஸ்ங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையான பொருள். அதை ம் எடுத்துடுறாங்க. அதுவும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஃபுல்லா இதுதான், அதாவது ஆசிட் தான். ஆசிட்டை ம் நேரா எடுத்து குடிக்கும் போது அதுக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பா தீருங்கய்யா. அதனால முடிஞ்ச அளவுக்கு ம் இயற்கையோடு ஒத்த வாழ்க்கை வாழுங்கன்னு சாமி சொன்ன மாதிரி முடிஞ்ச ம் அளவுக்கு. ஏன்னா சில பேர் சிட்டி லைஃப்ல இருப்பாங்க, விதை ம் எடுத்திருப்பாங்க, சில பேர் கிராமத்துல இருப்பாங்க. முடிஞ்ச ம் அளவுக்கு நம்ம கொண்டு வரும்போது தான் மேக்சிமம் நான் அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா இதனால சாமிக்கு எந்த லாபமும் கிடையாது. எந்த ம் அளவுக்கு சிரத்தையா இதுக்குள்ள நம்ம வர்றோமோ நமக்கு ம் தான் லாபம். சரிங்க சரிங்க ஓ ஆன்ம லாபம் வேணுங்கிறவங்க இதை கடைபிடிக்கணுங்கய்யா, அதுதான் உண்மை. சரிங்க கண்டிப்பா முயற்சி பண்றேங்க. இது நாள் வரைக்கும் இந்த நுட்பமான வந்து தெரியாம தான் இருந்தது. இளம் வயதுல வந்து சாஃப்ட் ட்ரிங்க் ஆஹா நான் இவ்வளவு ஒரு நாள் ஜில்லுன்னு குடிச்சிருவேனே அப்படின்னு சொல்லலாம் வந்து நிறைய அதை குடிச்சு அந்த ம். எஃபெக்ட் வந்து பல்லுக்கு அடியில் உள்ள எலும்பு கால்சியத்துல போய் நிறைய எஃபெக்ட் ஆயிருக்குங்கய்யா. அரிச்சிரும், அதனால வேரோட எடுத்துரும் அது. ம் ம் அப்படிதாங்க ஆகிப்போச்சு. பரவாயில்லைங்க. நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அதாவதுங்கய்யா பொதுவா வாழ்க்கையில ம் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ம் ம் நாம பண்ண அந்த தப்பு, அந்த பாதிப்பு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு போகாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஆமா கடமை. சரிங்க சரி. ரொம்ப சந்தோஷங்க. ஆ. ஆத்ம ம். ஐயா, வேற யாருக்காவது ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களா? ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம், சொல்லுங்க. உங்களோட உரைநடை வந்து தொகுத்து ரொம்ப நன்றி.
அடுத்தது வந்து நம்ம உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், எஸ் 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 எஸ். மரணமும் சமாதி வைத்தலும்னு ஒரு 66வது பக்கத்துல இருக்கு. சொல்லுங்க ஐயா. அதுல என்ன சொல்றாருன்னா, சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தியை அபிவாசம் செய்பவர்கள் முறையான அபிவியாசத்துடன் புருவ தியானத்தோடு ஊத்துவ கதியுடன் கூடி செத்து போகாமல் மரணம் அடைந்தால் சரியான முறையில் சமாதி கட்டி அதில் வைக்க வேண்டும். இதுல வந்து செத்து போகாமல் மரணம் அடைந்தால் சொல்றாருங்க ஐயா, அது சுவாமி கட்டளைன்னு போட்டிருக்காருங்க. ஆமா 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 ஆமா. அதாவதுங்க, நீங்க கேட்டது ஒரு அருமையான கொஸ்டின். அது என்ன அங்க இடத்துல சாமி சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா சித்த வித்தை வாங்கி சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணி வாழ்ற காலத்திலேயே அந்த சமாதியில வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. கல்பம், விகல்பம், நிர்விகல்பம், சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜ் இருக்குங்க அதுல. அப்போ இந்த நிர்விகல்பம்லாம் போனவங்கலாம் என்னன்னு பாத்தீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா வந்து ஒரு கரண்ட் 3 ஃபேஸ் மோட்ரு ஒரு பக்கம் ஓடும், ஒரு கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்டை ஒரு பக்கம் கையில கனெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் மோட்டரே ஓட வைப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து அந்த நிர்விகல்பம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனா சாதாரணமாக உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, அப்போதைக்கப்ப டச் பண்ணி போறவங்களுக்கு இறுதி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரம்மரந்திரம் வந்து அந்த இறுதி காலத்துல கூட திறந்திருக்கலாம். அப்போ அந்த சமயத்துல இந்த ஜீவன் என்ன பண்ணும்னா ஏறி சிரசுக்குள்ள உக்காந்து இருக்கும். ஓகேங்களா? பட் அந்த நிர்விகல்பம் அளவுக்கு இது பெரிய ஸ்டேஜான்னு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜ் கிடையாது. அப்போ அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா நீங்க சாமி சொன்னதுபடி உள்ளார துளசி வில்வம்லாம் போட்டு அது மேல அவங்கள உட்கார வச்சு அந்த தாவாய் அந்த கட்டை வாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முறையா அந்த பசுஞ்சாணத்தை விபூதினால நிரப்பி இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஸ்டேஜ் போற வரைக்கும் அந்த உடம்பு பாதுகாப்பா இருக்கும். அப்போ இது சாதாரணமா சடனா ஆகுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரிதான் சமாதி வைக்கணும். இப்ப நல்லா இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, இல்ல ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காரு, திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னா, பட் அவர் வந்து சமாதி அடைஞ்சிருப்பார். அப்ப அது வந்து ஸ்டேஜ் 1 தான் இருந்திருப்பாங்க. கை காலெல்லாம் பிளெக்சிபிளா இருக்கும், ரத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வந்து அந்த ஜீவனுக்கு அடுத்த கட்ட பிரயாணம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அடுத்த கட்ட பிரயாணத்துக்காக தான் அந்த சமாதி எல்லாம் கட்ட சொல்றது. இந்த நிர்விகல்பம் போனவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமாதிங்கிறது அவங்களுக்கு ஒரு கண்கட்டு வித்தை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சமாதி வைப்பாங்க, திருப்பி அவங்களே அங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போனவங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. இது சாதாரணமாக இருந்து ஒரு நார்மல் முயற்சியில இருந்து அந்த இறுதி காலத்துல அடையிறவங்களுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இல்லையா, இதுல நான் கேக்குற இது வந்து செத்து போகாமல் மரணம் அடைந்தால் அதாங்க. அதாவது எப்படின்னா, மரணம் அப்படிங்கறத வந்து சாமி அந்த இடத்துல எப்படி அந்த மலையாள வார்த்தையில எப்படி மீன் பண்றாங்க அப்படின்னா, செத்து போனாதான் அந்த மலையாளத்துல பொறுத்தளவு இறந்ததா அர்த்தம். செத்து போகாமல் அப்படின்னா அந்த சத்து வந்து வெளியில போகல, ஜீவன் வந்து வெளியில போகல, நாசம் அடையல, உள்ளுக்குள்ளாரே தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து அந்த சமாதிக்கான நிலைமையில தான் இருக்கு. அப்ப அந்த மரணம்ங்கிறது வந்து நாம நினைக்கிற மாதிரி இறப்ப மீன் பண்ணல அந்த இடத்துல. அந்த வார்த்தை வந்து சமாதிக்கு ப்ரிப்பேர் ஆன ஸ்டேஜ்ல தான் இருக்காரு அப்படிங்கறதான் அந்த இடத்துல சாமி சொல்றாரு. சத்து போனதுன்னு சொன்னாதான் டெத் ஆயிடுச்சு, ஜீவன் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். சத்து போகலன்ட்டாரு, சத்து வெளியில போகல, ஆனா உள்ளுக்குள்ள அந்த கடைசி ஸ்டேஜ்ல அவர் அடைஞ்சிட்டாரு. ஆமா, இது மாதிரி மெய்வழி சாலையில கூட சொல்றாங்க. ஆமாங்கய்யா, மெய்வழிச்சாலை ஆண்டவர் சமூகத்திலையும் இந்த அவங்க வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த மன ஒழுக்கத்துக்கான பயிற்சி நான் ஒரு டைம் போயிருந்தோங்க. அந்த மன ஒழுக்கத்துக்கான அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு தீர்த்தம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் அங்க ஒரு பெரியவர் சொன்னாரு. அதை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த உடம்பு வந்து அந்த இதெல்லாம் மாறிடுமா, அந்த சுவாசம், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த உடம்புடைய அந்த தன்மை எல்லாமே மாறிடும் அப்படின்னாங்க. நான் போய் ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து அங்கே சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே அந்த மாதிரி தான் சொல்றாங்க அந்த மார்க்கத்தில். ஆமா, அவங்க இயற்கையோட ஒன்றி வாழாங்க, செருப்பு கூட போட மாட்டாங்க, கரண்ட் இருக்காது.
அது இப்ப வந்து இதெல்லாம் போட்டுக்கிறாங்கய்யா, சோலார்ல வச்சு இது போட்டுக்கிறாங்க, ஃபேன்ஸ் போட்டுக்கிறாங்க இப்ப ரீசெண்டா. மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய அதுல ஒரு பெரிய நுட்பம் என்னன்னா, இந்த வெளி உலக தொடர்பை வந்து அங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, அந்த குடிசைக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ரிலேட்டிவ் இறந்தா கூட அங்க போக கூடாது, அவங்க கண்டிஷன். இப்ப நமக்கு வந்து சாமி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா அங்க கொடுக்கல. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க அங்க ஒருத்தர் போய் செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த சாலைக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ இறந்துருந்தா கூட அவங்க போகக்கூடாது. அப்போ அங்க என்னன்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு அங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகும்போது தான் அதுக்கான அங்க வந்து அந்த பதிவு நடக்கும். அப்ப வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அந்த டெத்துங்கிற ஒரு விஷயத்துக்கே போகாம இருக்கிறதுனால ஈஸியா அவங்களால அட்டைன் பண்ண முடியுதுங்க. ஐயா, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. கேளுங்க. சித்த வித்தையில 4ஆம் பாகத்துல சொல்லுங்க. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஈஸ்வரோ ஐக்கியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிராணனையும் ஐக்கியப்படுத்த சொல்லுவது. பிராணன் நம்மளுடைய உள்ளில் இருக்கிறது, அபானம் வெளியில் போகிறது. அப்படி வெளியில் போகிற அபானரை வெளியில் போக விடாமல் பிராணனுடன் சேர்த்து உள்ளிலேயே ஒரே கதியாய் நடத்துவதற்கு தான் பிராணாயாமம் என்று சொல்வது. பிராணாயாமம் என்றால் பிராணனை ஆயமம் செய்கிறது. ஆயமம் செய்கிறது என்றால் தடுத்து நிறுத்துகிறது, அல்லது நேரே கொண்டு போகிறது, அல்லது நீட்டுகிறது. அதாவது உள்ளில் இருக்கிற பிராணனை அபானனாய் வெளியில் போகாமல் உள்ளிலேயே தடுத்து நிறுத்துகிறது. அதுதான் பிராணாயாமம் சொல்றாரு. கரெக்டுங்க. என்னன்னா சொல்லுங்க. அப்போது பிராணனை நேர்கதி ஆகிறதுன்றார். இது வந்து சரியா இப்ப நாங்கெல்லாம் ஆரம்பத்துல இருக்கிறதுனால இது நடக்குதா, ரமேஷ் ஐயாட்டையும் கேட்டேன் இதை பத்தி ஒரு வாட்டி. அதுக்கு வந்து சரியான அர்த்தம் வந்து எப்போ இது மாதிரி கிடைக்கும்? அதாவது எப்படின்னா, ஸ்டார்டிங்ல இனிஷியலா நமக்கு வந்து வித்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சப்தமா எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. எதுக்குன்னா நீங்க வந்து கிரகிச்சிட்டீங்களா அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த இப்ப நாம செய்யக்கூடியது பிராணாயாமமான்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்துக்கான முயற்சின்னு வேணா சொல்லிக்கலாம் இப்ப நாம பண்றது. ஓகேங்களா? இப்ப இந்த பிராணாயாமம்ங்கிறது எப்ப ஏற்படும்னா, அதுக்கு முன்னாடியே வந்து சாமி வந்து இந்த சரியான கதியை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் இலகுவாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து பண்ணி சதா நடத்தும் போது மட்டுமே ஜீவனுக்கு கதி வருகிறதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஒரு நீங்க கேப்பே இல்லாம இன்டர்வலே இல்லாம எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப கொடுக்குறீங்களோ, இப்ப வந்து மனது தான் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்குதுங்கய்யா. இப்ப அந்த மனதினுடைய அந்த நிலையை கடந்து இப்ப வந்து இந்த ஜீவன் வந்து பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 துவாரங்கள் வழியா பிராணன்கிறது ஜீவன், அபானன்கிறது மனசு. மனசா மாறி வெளியில போய்கிட்டே இருக்குது. இப்போ இது ஒரே நாள்ல வந்து நிக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். அவருடைய உழைப்பு, அவர் செய்யக்கூடிய அந்த ஈடுபாடுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகும். அது வந்து டைம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அது பிராணாயாமம்னே பிடிபடும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆலஞ்செடி ஊன்றோம். இப்போ நம்ம உயரத்துக்கு வரும்போது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் உயரம் ஆலமரம்னு சொல்லுவோம். அது பெருசா வந்து விழுந்து பழம்லாம் காய்க்கும் போது ஆலமரம் தான் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளவு உயரத்துக்கு வரும்போது ஆலமரம்னு சொல்றோம், இப்பயும் ஆலமரம்னு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய தன்மையில ஒரு மாற்றம் இருக்கு இல்லைங்களா? ஆலமரம் தான் உயரமா வரும்போது நம்ம உயரத்துக்கு இருக்கும்போது ஆலமரம்னு சொல்றோம், பெருசா வந்து பழம் கொடுக்கும் போதும் ஆலமரங்கிறோம். ஆனா அதுல தன்மையில மாற்றம் இருக்கு இல்லையா? அது முதிர்ந்ததுக்கு அப்புறம் பழம் கொடுக்குது, விழுதுகளை கொடுக்குது. அந்த மாதிரி வித்தை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அது வித்தை தான். ஆனா அது முழுமை அடையும் போது தான் அது பிராணாயாமமா மாறுது. அப்ப அந்த ஜீவன் வந்து உள்ளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருங்க. மனம்ங்கிற நிலைமையை கடந்து நீங்க போகும்போது ஜீவன் வந்து நேரா இப்ப வந்து இந்த பஞ்சேந்திரங்கள் வழியா போறதுனாலதான் அந்த 4 அங்குலம் வந்து வெளியில வீணாயிட்டு இருக்கு. அந்த 4 அங்குலத்தை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 8 அங்குலத்தோட 4ம் 8ம் ஒன்றாக்கி நாட்டி யூதேல் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லுவாரு. அப்ப அதை உள்ளுக்குள்ள சேர்க்கும் போது அதனுடைய லென்த் வந்து அதிகமாகி
மேலும் கீழும் சமமாக நீளமா போக ஆரம்பிக்கும். அப்போதான் அது பிராணாயாமம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே வருங்கய்யா. அதுதான் உண்மை. ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. கேக்குது கேக்குது கேக்குது. அதே மாதிரி நடவடிக்கை கிரமங்கள்ல ஒரு இது சொல்றாரு, அண்ணாக்கிலிருந்து மேலே புருவ மத்தியில் சேருகின்ற உள் வழியே உள்ள 2 துவாரங்களும், வெளியிலிருந்து மேல் பாகத்தில் மூக்கின் 2 துவாரங்களும் சேருகின்ற இடத்துக்கு தான் குதம் என்று பெயர். அப்ப நம்ம வந்து குதத்துக்கு கீழே வராம இருக்கிறத பாத்துக்கிறது தான் பிராணாயாமம். அப்படி வராதுங்கய்யா. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கதி மாற்றம் அடையும் போது குதம் வழியா மேலும் கீழும் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நெஞ்சு குழியிலிருந்தோ தொண்டை குழியிலிருந்தோ துடிப்பு மட்டும் காணப்படும்னா அது மேலு கீழே சமமா நடக்க ஆரம்பிச்சிடும். அது கீழேயுமே அது பாஸ் பண்ணி போகும். அது குதம்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து குதிச்சு வெளியில வர்றதுனால அது பேரு குதம்னு பேரு. ஆனா உங்களுக்கு இந்த ஊர்த்துவகதியா மாறும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே அந்த இயக்கம் இருக்கும். உங்களுக்கு தொண்டை குழியிலிருந்துமே இயக்கம் மேலும் கீழும் இருக்கும். மேல மட்டும் நடக்கிறது இயக்கம் கிடையாது. மேலேந்து சிரசு உச்சந்தலையிலிருந்து இங்க கழுத்து பகுதி வரைக்குமே அது இயக்கம் இருக்கதான் செய்யும் உள்ளுக்குள்ள. அதன் வழியா ஜீவன் போயிட்டு வர ஆரம்பிக்கும். அதான் அவரு என்ன சொல்றாரு, அது அவ்விதம் உள்ள குதத்தின் வழியாக ஈஸ்வரனுடைய சக்தி புறப்பட்டு உள்ளே உள்ள 2 துவாரங்களின் வழியாக கீழ்ப்பக்கம் உள்ளேயும் வெளியும் செவி முதலான 7 துவாரங்களில் வெளியேறி வந்து பறந்து கிடக்கிறது. அவ்விதம் 7 துவாரங்களின் வழியா வெளிகிற சக்தியை அந்த துவாரங்களின் வழியே வெளியே விடாமல் உள்வழியே பரவுகின்ற சக்தியோடு சேர்த்து சக்தி உண்டாகிற குதம் வழியாய் மேல இதயமாக இருக்கிற புருவ மத்தியத்தில் சேர்க்கும் போது ஈஸ்வரன் ஆகிறது. அதாங்க. அப்ப 7 துவாரங்கள்ங்கிறது கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 1, இந்த 7 வழியா ஒழுகி போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி ஒழுகாம அந்த 2 துவாரங்கள் வழியா நீங்க தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது மேல போய் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆயிடும். அந்த ஈஸ்வரனுங்கிற நிலைமைக்கு ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வெளி உலக தொடர்பே இருக்காது. அதாவது நீங்க இப்ப வெளி உலகத்தோட இருக்கும்போது இந்த மேல் கீழ் இயக்கம்ங்கிறது இருக்கும். எப்ப அது ஐக்கியம் ஆயிடுதோ நீங்க சொன்ன மாதிரி அது ஈஸ்வரனாகவே மாறிடும். ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆகும்போது அந்த ஈஸ்வரனுங்கிற நிலைமையிலேயே அது இருக்கும். அப்ப இந்த இயக்கம் கூட இருக்காது உங்களுக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் இயக்கம் கூட இருக்காது. இல்ல நம்ம ஜபம் பண்றோம், நிஷ்டை பண்றோம். நிஷ்டையில இந்த இது கிடைக்கும்ல நம்மளுக்கு. நிஷ்டையில பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் நின்று இருக்கும். அவ்வளவுதான். நிஷ்டையில பாத்தீங்கன்னா மேலும் கீழும் நடக்கக்கூடிய அந்த இயக்கம் நின்று இருக்குமே தவிர பட் இந்த நாடிகள் வழியா போகுது இல்லைங்களா? அந்த நாடிகள் வழியான இயக்கம் நமக்கு இருக்கவே செய்யும். அது தெரியாது உங்களுக்கு. நிஷ்டையில இருக்கிறதுனால சைலண்டா இருப்போம் இல்லையா? அப்ப அந்த நாடிகள் வழியா அந்த இயக்கம்ங்கிறது இருக்கவே செய்யும். ஆனா இந்த ஜீவன் முழுவதுமா ஈஸ்வரன் ஆகும் போதுங்கிற ஸ்டேஜுங்கிறது வேற. அதுதான் அந்த இடத்துல சாமி சொல்றாரு. அதான் சதா பிராணாயாமுக்கு வியாதி இல்லைன்னு சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. சதா நீங்க நடத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வியாதின்னு சொல்றது மரணம். அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட் மரணத்தை தான் வியாதின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மரணமற்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதுதான் அவரு அங்க மென்ஷன் பண்றாங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்கய்யா. என்ன அப்படின்னா ரமேஷ் ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா நாம அந்த வைத்தியத்துறையை சார்ந்து இயங்குறதன் காரணமா ஒரு 10 வருஷமா நம்ம கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் எடுத்து மக்கள் ஒரு தன்னுடைய தினசரி பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது மூலமா எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிறத எல்லாமே சேர்த்து ஒரு யோகா மாஸ்டர் நம்மளோட சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமா அதை வெளியிட்டு இருக்கோம். அந்த புத்தகம் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க எல்லாருமே வாங்கி பயனடைஞ்சுக்கலாம். அது போகங்கய்யா நம்ம இந்த ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம ஒரு 10 வருஷமா அந்த மருந்தில்லா மருத்துவத்துல ஹீலர் பாஸ்கர், அவருடைய குரு ஹீலர் ரெங்கராஜ், இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து எப்படி மக்களுக்கு இந்த பழக்க வழக்கங்களை சரி பண்றது மூலமா எப்படி ஆரோக்கியத்தை கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். திங்கட்கிழமை டு வெள்ளிக்கிழமை 2 பேட்சா எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில 6 to 7 ஒண்ணு, சாயந்தரம் 7 to 8 ஒண்ணு. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல யோகா,
முத்திரைகள், அப்புறம் மனதை வந்து கொஞ்சம் வலிமையா வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க அந்த கிளாஸ்லயும் கலந்துக்கலாங்கய்யா. இது இந்த சமயத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் இத சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். ரமேஷனுடைய பர்மிஷனோட இதை உங்க எல்லாத்துக்கும் சொல்றேங்கய்யா. விருப்பம் உள்ளவங்க நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எவ்வளோங்கய்யா? ஐயா புக்கு 70 ரூபாய்ங்கய்யா, 70 ருபீஸ். சரி சரி. நீங்க உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நான் ஜிபே நம்பர் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருவேங்க. சரிங்க சரி. நன்றிங்க. உங்களது அந்த குரூப்ல இருக்குல்ல உங்க நம்பரு? இருக்குங்க, என்னுடைய நம்பர் இருக்குது. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை போஸ்ட் பண்றேன், போட்டு என்னுடைய நேம் போட்டு குரூப்ல ஒரு டைம் போஸ்ட் பண்ணிடுறேன். நன்றிங்க. நன்றி நன்றி. நமஸ்காரம் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா, இந்த ஒரு மகிமையான வேர்டுன்னு சொன்னீங்க. அதாவது வந்து அந்த வேர்டு வந்து ஒய்எஸ்எஸ்ல பயணிக்கிறவர்கள் கூட தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த வேர்டு கூட சித்தவித்த புக்கில் எங்கேயோ பார்த்த மாதிரி தான், கடைசி அத்தியாயமா இதுன்னு தெரியல, அது பார்த்த மாதிரி இருக்கு. நான் இப்போ இங்கே உங்ககிட்ட நான் அறிய விரும்புவது கூடஸ்தன் வேர்டுன்ற மகிமை, அதை பற்றி கொஞ்சம் சிறிது விளக்கம் தேவை. அதாவது இந்த கூடஸ்தன் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த உலக சீம பிரகாசிகையில வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அந்த பேஜ் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஈஸ்வரன், ஈஸ்வர தத்துவம், குரு தத்துவம். கூடஸ்தன் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதாங்க அங்க கொடுத்திருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க. அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரனுடைய இன்னொரு பேரா கொடுத்திருக்காங்க இதுல. ஓ அதாவது அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அந்த ஈஸ்வரன்ங்கிற பொருளுக்கே தான் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓஹோ சரிங்க சரிங்க. ஈஸ்வரன் சொன்னாலும், பரபிரம்மம்னு சொன்னாலும், இல்ல சத்தியம்னு சொன்னாலும், கூடஸ்தன் சொன்னாலும் அர்த்தம் வந்து ஒண்ணுதான். சரிங்க. ஓஹோ பேர் வேற வேற, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க சரிங்க. ஆக்சுவலா இது வந்து இந்த கூடஸ்தங்கிறது நம்ம தமிழ் வார்த்தைங்களாயா இல்ல சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததுங்களா? சான்ஸ்கிரிட் வேர்டு. சரிங்க சரிங்க. நான் வந்து ஒய்எஸ்எஸ்ல அதுதான் அதிகமா பயன்படுத்துவாங்க. கூடஸ்தம் தான் அதிகமா சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்க சரி சரி சரி. சித்த வேதம் சாமியோட நூல்களே பாத்தீங்கன்னா மலையாள வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை கலந்தேதான் இருக்கும். ஆமா ஆமா, அது தவிர்க்கப்பட முடியாது அந்த காலகட்டங்கள்ல. ஆமா, டெப்தா தெரியணும் அப்படின்னா சித்த வேதத்துல பின்னாடி அந்த பொருள் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, பிற்சேர்க்கை. அதுல பிற்சேர்க்கையில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வழிகாட்டியா திகழ்ந்த பெரியவங்க வந்து நமக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்ததை வச்சுதாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்கு வழிகாட்டியா இருந்தவங்க எல்லாம் ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டு இது எப்படி அது எப்படி, சாமி எப்படி பதில் சொல்லுவாரு, சாமி எப்படி நடந்துக்குவாரு, அதெல்லாம் கேட்டுதான் இன்னைக்கு நம்ம உங்க முன்னாடி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது அனுபவ அறிவும் பட்டறிவும் தாங்க அந்த சமுதாயத்துக்கு தேவை. அதை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கேப்ல அதை சொல்லி அழகா பாஸ் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நமஸ்காரம். அந்த சித்தவேதத்தின் கடைசி பகுதியில வந்து அறிஞ்சொர் பொருள் விளக்கம்னு கொடுத்து அந்த நீங்க சொன்ன அந்த சான்ஸ்கிரிட் வேர்டுக்கெல்லாம்
அக்னினா நெருப்பு, அக்னி சேத்திரம் நெருப்பு கண், அந்த ம். மாதிரிலாம் ஆமா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆமா. கொடுத்துருக்காங்க. அதாவதுங்க அனித்தியம் தான். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்தளவு அந்த ம். பொருள் ஒரு பக்கம் கொடுத்திருந்தாலும் ம். நமக்கு சொல்லி கொடுத்தது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்க சித்த வேதமா இருக்கட்டும், இல்ல சித்த சாமியுடைய மற்ற நூல்களா இருக்கட்டும், ம். படிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ம். ஒரு அமைதியா மனச ஒரு நிலையா வச்சு, ம். சாமி நீங்க ஞானம் அடைஞ்சு அந்த உயர்நிலையில இருந்து இந்த நூலை எழுதிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. ம். அதனுடைய அர்த்தம் எனக்கு ம். புரிய நீங்க தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, அருமை அருமை அருமை. சரிங்க, அருண்மேர் அப்படிங்களா? பொருள் பார்க்காமலே புரிய ஆரம்பிக்கும். நம்ம அந்த புரியாது. சரணாகதி, ஏன்னா முதல் ம். அத்தியாயத்துல சொல்லும்போது அந்த பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ம். வரும். அந்த ம். பக்தி வேணுங்கய்யா. பக்திங்கிறது வெளிப்புறமான விஷயம் கிடையாது. அது ஒரு உள்ளுக்குள்ள. நன்றி உணர்வோட, ஒரு ம். ஐக்கியத்தோட நம்ம போகும்போது, நான் செய்யறேன், நான் ம். படிக்கிறேன்னு என்னைக்கு நம்ம சொன்னோம்னா ஏன்னா ம். சித்தவேதத்தை ம். தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ம். சிஷியனுடைய கேள்வியில மட்டும்தான் நான் இன் அப்படிங்கிற வார்த்தை வரும். வரும். சாமியோட சரி. வார்த்தை பதில்ல பாத்தீங்கன்னா நாம் இம்முங்கிற ம். வார்த்தை தான் வரும். நான்கிற ம். வார்த்தை எங்கேயுமே வந்திருக்காது. அப்ப அந்த ம். நான்கிற நிலைமையை கடந்து நம்ம ம். ஐக்கியம் அடையும் போது மட்டும் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ரைட்டுங்க. அந்த மனோபாவத்திலேயே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும், கத்துக்கிட்டு இருக்கணும். சரிங்க, 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 சரி. ஓகேங்கய்யா, நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸுங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். வேதமூர்த்தி ஐயாவுக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம், வேதமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கார்த்திக். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ரமேஷ்.